Hello and welcome to First Success Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா difference between on page SEO and off page SEO. On page SEO off page SEO ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாயிண்ட் வைஸா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க on page SEO பண்றீங்க அப்படின்னா அதுல கண்டென்ட் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கணும் and keyword நீங்க பிளேஸ் பண்ற இடம் வந்து கரெக்ட்டா இருக்கணும் and அந்த கண்டென்ட்க்கு சூட்டபிளான கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். and டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டென்ட் எடுக்கணும் அதுக்கு ரிலேட்டடா வந்து டைட்டில் இருக்கணும். இப்போ ஆஃப் பேஜ் SEO ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க லிங்க் பில்டிங் பண்ணணும், இன்க்ரீஸ் லிங்க் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் and சர்ச் இன்ஜின் and லிங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆன் பேஜ் SEO ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஒர்க்குமே ஆன் பேஜ் SEO அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்றது வந்து ஆன் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEO ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ற ஒர்க்ஸ் பண்றது தான் வந்து ஆஃப் பேஜ் SEO அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் பேஜ் SEO ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆஃப் பேஜ் SEO ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் லிங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன் பேஜ் SEO ல நம்ம வந்து கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். ஆஃப் பேஜ் SEO ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO ல என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம். எதை வச்சு அப்படின்னா பேஜ் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், பேஜ் கண்டென்ட், ஹெட்டிங்ஸ் அண்ட் கண்டென்ட் ஃபார்மேட்டிங்கு, அப்புறம் அந்த SEOல வைக்கிற இமேஜ், அதுக்கு ஆல் டெக்ஸ்ட்டு, அப்புறம் URL ஆப்டிமைசேஷனு, இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஆன் பேஜ் SEOல வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது ஆஃப் பேஜ் SEOக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பேக் லிங்க்ஸ் தான். சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டு, சோஷியல் புக் மார்க்கிங்கு, ஃபோரம் சப்மிஷன், பிளாக் சப்மிஷன், டைரக்டரி சப்மிஷன், ஆர்டிகல் சப்மிஷன், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸில் வரும். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்பா வெப்சைட்டே எடுத்துக்கோங்களேன், அதோட ஓனர் பார்த்தீங்கன்னா 70% டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பேஜ் SEOல தான் இருப்பாங்க. 30% ஆக்டிவிட்டி மட்டும்தான் வந்து ஆஃப் பேஜில் நடக்கும். அடுத்தது ஆஃப் பேஜ் SEOல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டை வந்து நாமளே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டை நாமளே டிசைன் பண்ணுறது தான் வந்து ஆன் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட் வந்து பாப்புலர் பண்ணுறது, ரேங்க் பண்ணுறது தான் வந்து ஆஃப் பேஜ் SEO யூஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் ஆன் பேஜ் SEOக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து சப்டாபிக்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த ரிலவெண்ட்டாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறது தான் வந்து ஆன் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEOக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் பில்டிங், இதுதான் வந்து ஆஃப் பேஜ்க்கான எக்ஸாம்பிள். அப்புறம் ஆன் பேஜ் SEOல என்னென்ன இம்பேக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்கிங், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அண்ட் நேவிகேஷன், கண்டென்ட்டோட குவாலிட்டி, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட், பேஜ் ஸ்பீடு, அப்புறம் டைட்டில் டேக்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO கரெக்டாக இருந்தால் அதில் வர இம்பேக்ட்ஸ். இப்போ ஆஃப் பேஜ் SEOல என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, பேக் லிங்க்ஸு, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், இதெல்லாமே வந்து ஆஃப் பேஜ் SEOல யூஸ் பண்ணுற இம்பேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.